ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி. நம்ம சேனலில் விளாகு, அவுட்டிங் போகிறது எல்லா வீடியோஸும் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் போல் நாங்கள் உத்தராவை கூப்பிட்டுட்டு கொளத்தூரில் இருக்க ஏரி பார்க்குக்கு தான் போகணும். இது கொளத்தூருக்கும் ரெட் ஏரியில் சிக்னலில் இருக்குது. ஆனால் அதில் கொளத்தூர் ஏரி பார்க்குன்னு தான் இருக்கும் அங்கே. இது ரீசெண்டாக கட்டினது தான். ரொம்ப நாள்லாம் இல்லை, ரீசெண்டாக கட்டினது தான். பார்க்கில் கொஞ்சம் சைட்லலாம் அந்த கூவார் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் சரி பண்ணிடுவாங்களான்னு தெரியல எனக்குமே. ரொம்ப ஸ்மெல் இல்லை, நார்மலாக இருக்குது. ஆனால் பார்க்கு கிட்ட பசங்க விளையாடுற இடத்துலலாம் நல்லா இருக்குது. நல்லா டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் ஒர்க்ஸு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. பசங்க விளையாடுறதுக்கு காற்று செம்மையாக இருக்குங்க பார்க்கில். அந்தளவுக்கு நல்லா காற்று வசதி எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன இது தான் பசங்க விளையாடுறது, ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி விளையாடுறாங்க. அந்தளவுக்கு சூப்பராகவும் இருந்துச்சு. புதுசாக சில திங்ஸ் எல்லாம் விளையாடுறது எல்லாமே நாங்கள் பார்த்தேன். உத்ரா நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டா. அவளுக்கு எவ்வளோ நேரம் விளையாண்டாலும் பத்தாது, ஆனால் அதுலேயுமே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டா. இந்த ஊஞ்சல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நான் இந்த பார்க்கில் தான் பார்த்துருக்கேன். உத்தரா கூப்பிட்டு நான் பார்க்லாம் போயிருக்கேன், 2-3 பார்க்லாம் போயிருக்கேன். ஆனால் இந்த பார்க்கில் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். அந்த சைடுலாம் கொஞ்சம் தண்ணி அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஸ்மெல் எதுவும் இங்கெல்லாம் வரல, கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பசங்க விளையாடலாம். வெளியே ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது. அந்த ரோடில் ஃபுல்லாகவே கடைங்க. கரெக்டாக இது ரெட் ஏரி சிக்னல் சைடில் இருக்குது. பக்கத்தில் தான் கொஞ்சம். அப்போ இங்கே யாராவது நியர்பை இருக்கீங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு ஈவினிங் போல் போங்க. நல்லா காற்று வசதியுமே இருக்குது. பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சம் விளையாடுற திங்ஸ் இருந்தாலுமே பசங்க ரொட்டீனாக எல்லாத்துலேயுமே அதிகமாக விளையாடுற மாதிரி அவங்களுக்குமே பிடிச்சிருக்கு. உத்தரா விளையாண்டாலுமே மறுபடியும் போய் சில இதிலெல்லாம் விளையாண்டா. அந்தளவுக்கு அவள் என்ஜாய் பண்ணாள். நாங்கள் திடீர்னு தான் பிளான் பண்ணோம். ஈவினிங் கொஞ்சம் நேரம் வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்படியே நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி தான் போனேன். ஈவினிங் இங்கேருந்து நான் எங்கள் வீட்டாண்டேருந்து நடந்தே போயிட்டேன். கொஞ்சம் வாக்கிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங்காக போனது தான். அங்கேயுமே நல்லா நடக்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நல்ல காற்று வசதி. அங்கங்கே சீட்ஸ்லாம் இருக்குது உட்கார்ற மாதிரி. இது பாருங்கள், உத்தரா விளையாடுற அந்த இது பாருங்களேன், நல்லாயிருக்கு. உள்ளே போயிட்டு வெளியே பார்ப்பா, அது உள்ளே போயிட்டு நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளேஸ் எல்லாமே இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி வேறு பார்க்கில் இந்த மாதிரி பார்த்ததில்ல நான். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். இதுவும் அப்புறம் இன்னொரு இதுவுமே இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. அவள் அங்கங்கே இது பாருங்கள், இது கூட நல்லாயிருக்கு பாருங்கள். ஒரு வீடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல அந்த சர்க்கிள் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா அதுலேயுமே விளாண்டா பாருங்கள். அடுத்து திரும்ப வேறு இதில் போகிறா. அப்படியே தான் விளாண்டுட்டு இருந்தா. பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த செவுத்துல வரைஞ்சிருக்க பெயிண்டிங் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் தூரமாக நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தேன். நல்லா உட்கார்றதுக்கான ஃபேஸ்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த செவுத்து எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி, காற்று வாங்குற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. வாக்கிங் போகிற மாதிரியும் நம்ம காற்று வாங்கிட்டு நல்லா நடந்து போகலாம். தூரமாக இதுவரை கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடையில இந்த இதெல்லாம் வாசிக்கிறது அந்த இதெல்லாம் கூட பெருசாக வச்சுருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக இருக்குது. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது நான் எல்லாமே கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்படியே நடந்துக்கிட்டே எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு வந்தேன். திடீர்னு தான் போனோம், வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு அப்படியே பாப்பா விளாட எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. நியர்பை யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு பசங்களை விளையாட விடுங்க. இங்கே பாருங்களேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லாயிருக்கு பாருங்களேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறமா கொஞ்சம் இதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கீழே அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அது எல்லாமே கூட அவங்க போட்டிருக்காங்க. அந்த மாதிரி டீட்டெயிலெலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு பீகாக் பார்த்தோம். இங்கே இந்த மாதிரி தாங்க சிட்டிங்க்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. பீகாக் கூட நல்லாயிருக்கு. இந்த ட்ராயிங் நல்லா இருந்துச்சு, அதனால தான் அந்த ட்ராயிங் இது பண்ணேன். இங்கேருந்து இன்னும் உள்ளே ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. நான் அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியல, திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்படியே பிளானிங்கே இல்லாமல் சரணா ஸ்டோர் போயிட்டு சின்ன பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் டாட்டா.